எங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி சுகர் மாத்திரை நான் கரெக்டான டைமில் அவர் சொல்கிற அதே பிராண்டை தான் வாங்கி போடுறேன். இருந்தாலும் எனக்கு சுகர் குறைய மாட்டுதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நமஸ்காரம், நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. சுகர் மாத்திரை கண்டிப்பாக உங்கள் சுகரோட அளவை குறைக்கும். ஆனால் வேறு சில காரணங்களால் நீங்கள் சுகரை ஏற்ற ஆரம்பிக்கிறீங்க. இந்த காரணங்கள் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சுகரை உங்களால் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுற 4 முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முதல் விஷயம் உணவை லேட்டாக சாப்பிட்றது, குறிப்பாக நைட் நேரத்தில் 8 மணிக்கு மேலே உங்கள் உணவு எடுக்கிறது, அப்பப்போ தேவையில்லாத நேரங்களில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் உங்கள் கணையத்தை ஒரு கன்ஃபியூஷனுக்கு உண்டாக்கி உங்கள் கணையத்தோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்கும். இதனால் உங்கள் சுகர் குறையிறது தடைப்படலாம். அது முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலே நம்ம உடம்புல கார்டிசால் அதிகமாகும். கார்டிசால் உங்கள் உடம்புல இருக்கிற சுகரை 100 பாயிண்ட் அதிகமாக காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் சுகர் மாத்திரை போட்டாலும் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் சுகர் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ரொம்ப சிம்பிளான வழி மெடிடேஷன் மட்டும்தான். 3வது எக்ஸசைஸ். நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், வாரத்துக்கு 7 நாள் இருக்குது, அதில் 5 நாளாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய தசைகள் அசைவு மூலிமா ரெசிஸ்டன்ட் இன்சுலின் சென்சிட்டிவ் இன்சுலினாக மாறும். இதனால் உங்கள் சுகர் ஈஸியாக குறையும். சுகர் குறையாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், 4வது முக்கியமான காரணம் தூக்கம். நம்ம சரியான நேரத்துக்கு தூங்கலை, இல்லை தூக்கத்தில் அடிக்கடி முழிக்க வேண்டிய கண்டிஷன் இருக்குது, இல்லை நைட்டு ஃபோன் பார்த்துட்டே தூங்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய தூக்கத்தோட குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கும். இதனால் உங்கள் இன்சுலின் கன்ஃபியூஸ் ஆகி சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம். சுகரோட சேர்த்து உங்கள் லைஃப் ஸ்டைலையும் சேர்த்து மாற்றினா மட்டும்தான் சுகர் நம்மளுக்கு கண்ட்ரோல் வரும். சரியான நேரத்துக்கான சாப்பாடு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது, சரியான நடைப்பயிற்சி, தூக்கம் கரெக்டாக இருக்கணும், உணவு கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் உங்கள் மாத்திரையை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுகர் 100லேருந்து 150 பாயிண்ட் சடாறு குறையிறத உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. உங்களை அவங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க.